ராஜேஷ், தற்போது என்டிஏ தலைவர்களுடன் எல்கே சுதீஷும் இணைந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். மூப்பனாருடைய நினைவு தினம், அதாவது 22வது நினைவு தினம் என்பது இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் நேரில் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி, அதே போல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதே போல தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இதில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஏசி சண்முகம், பாரிவேந்தர் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தேமுதிகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் தற்பொழுது மூப்பனாருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு என்டிஏ தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் யார் கூட்டணியில் இருக்கிறார்கள், எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று தற்போது வரைக்கும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. வருகின்ற ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாகத்தான் எங்களுடைய கூட்டணி அறிவிப்பு என்பது இருக்கும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். பல வியூகங்களாக செய்திகள்லாம் வெளிவந்திருந்தன. தேமுதிக திமுக கூட்டணியில் இடம்பெற போகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மூப்பனாருடைய நினைவு கூட்டத்தில் தற்பொழுது எல்கே சுதீஷ் பங்கேற்றிருப்பது என்பது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அதன் பின்பு அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படும் என்று அதிமுக வாக்களித்து தங்களுக்கு தரவில்லை என்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. இருந்தபோதிலும் அதிமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு ஒரு கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று அதிமுக தரப்பிலிருந்து எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் கடலூரில் அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய கூட்டத்தில் எல்கே சுதீஷும் பங்கேற்றிருப்பது என்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். என்டிஏ தலைவர்களுடன் தற்போது எல்கே சுதீஷ் தற்போது இணைந்திருக்கிறார். இது குறித்து மேலும் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் என்டிஏ கூட்டணி தலைவர்களுடன் எல்கே சுதீஷும் இணைந்திருக்கிறார். அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி பார்க்கப்படுகிறது? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்த மூப்பனார் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி தொடர்பான விஷயங்களை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் குழுமிருக்கக்கூடிய காட்சிகள், அதே போல முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு இபிஎஸ்க்கு அருகிலே பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமர்ந்திருப்பது தொடர்பான செய்திகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேமுதிகவினுடைய மூத்த தலைவர் ஒருவரான திரு சுதீஷ் பங்கேற்றிருப்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அதிமுகவுக்கு புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில, அதே காலகட்டங்களில் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டே வந்திருக்கிறது. தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு சார்ந்த விஷயங்கள் குறிப்பிட்டு அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டுக்கு பிறகாக நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் எல்கே சுதீஷ் பங்கேற்றிருக்கிறார். அதே போல தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாடு சார்ந்த விஷயங்கள் தெளிவாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட நிகழ்ச்சிகள் பங்கேற்று தங்களுடைய ஆதரவோ யார் சார்ந்து நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் என்பது சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய தலைவர்கள் வெளிப்படுத்திட்டு வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக மறைமுகமாக ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இருந்த போதிலும் கூட அவங்க நேரடியாக அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான் இறுதியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால ஜனவரி மாத காலகட்டங்களில் அந்த மிக முக்கியமான அந்த அறிவிப்புக்காக பலரும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய தொகுதிகள், அதே போல மாநிலங்களவை சீட் உள்ளிட்ட பல விஷயங்கள் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டா இருக்கு. அப்படிங்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதிமுக அதற்கு ஏற்றுக்கொள்கிறதா உள்ளிட்ட பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 2006, 2009, 11, 14, 2016 வரைக்குமே அவருடைய தேர்தல் நிலைப்பாடு என்னவா இருந்திருக்குது, தனித்து போட்டிக்கிட்டு அதன் பிறகு அதிமுகவுடனான கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு பல்வேறு வகையான இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ தற்போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய இருக்கிறார்களா
அல்லது ஆளும் திமுக இன்னைக்கு வரப்போகிறார்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. மறைமுகமான விஷயங்களை வந்து அவர்கள் சொல்லிட்டு வந்தாலும் கூட நேரடியான தலைவருடைய அந்த அறிவிப்பு வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வகையில் சுதீஷ் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது வந்து நிச்சயமாக ஒரு சமீட்சையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது.